ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய தேவார பாடல் பெற்ற ஆலயத்துடைய வரலாற்று சிறப்பை ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயம் ஒரு தேவார பாடல் பெற்ற ஆலயத்தை பற்றி தான். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவைக்காவூர் என்ற ஊரில் இந்த ஆலயம் அமைப்பட்டிருக்கிறது. இங்கு இறைவன் பார்த்தீங்கன்னாக்கா வில்வ வனேஸ்வராகவும் வில்வ நாதராகவும் நமக்கு காட்சியளிக்கிறார். தாயார் பார்த்தீங்கன்னாக்கா விளக்கை நாயகியாகவும் சர்வ ஜனநாயகியாகவும் நமக்கு அருள் பாலிக்கிறாங்க. தல விருட்சம் வில்வ மரம், தீர்த்தம் பார்த்தீங்கன்னா யம தீர்த்தம். தல வரலாறு சொல்லுதுன்னா, மகா சிவராத்திரி அன்று புலிக்கு அஞ்சு வில்வ மரத்தில் ஏறி வில்வ இலையை பறித்து போட்ட வேடனுக்கு சிவபெருமான் அருள் புரிந்த தலமாக சொல்லப்படுது. இங்கு இறைவன் பார்த்தீங்கன்னா சுயம்பு மூர்த்தி அருள் பாலிப்பது மிக மிக சிறப்பு. இத்தலத்தில் வேறு எங்கும் காண முடியாத வகையில் கையில் கோலேந்து நிற்க தட்சிணாமூர்த்தி கோல சிவபெருமான் நின்ற கோலத்தை காட்சியளிப்பது மிக சிறப்பு. நந்திகேசன் எதிர்ப்புறமாக திரும்பி இருக்கிறாரு. நவகரங்கள் இல்லாத தலம் சொல்லப்படுது. அர்த்த மண்டபத்தில் வாயிற்படி இருப்புறையிலையும் பிரம்மா விஷ்ணு எங்கேயும் காணாதபடி துவார பாலகர்களாக நிற்கிறது மிக மிக சிறப்பு. சோழர்களால் கட்டப்பட்ட ஆலயம் இந்த ஆலயம். தேவார பாடல் பெற்ற 274 தலத்தில் இது 48வது தலமாக சொல்லப்படுது. இப்போ இந்த ஆலயத்துடைய தல வரலாறு சொல்லுதுன்னா, நவ தவ நீதி என்ற முனிவர் தவம் செய்திருக்கிறாரு. தவம் செய்து கொண்டிருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மான் அசாரமான ஒரு குரலில் வருது. ஏன்னா உயிருக்கு அஞ்சு பயத்து உச்சியில் ஒரு குரல் கொண்டு வரும் இல்லையா, தன்னை காப்பாற்றுது, அதுமாதிரி கத்தி வருது. இந்த சத்தத்தை கேட்ட முனிவர் தவம் அவனுக்கு கலையுது. கண்ணை திறந்து பார்த்தாக்கா முனிவர் அதை அந்த நிகழ்ச்சி பார்த்தோன்னே மானை காப்பாற்ற முற்படுறாரு முனிவர். அதனால் வேடரை முனிவர் கோவப்பட்டு முனிவரை தாக்க முற்படுறான். முனிவரை தாக்க முற்பட்டோம்னு சிவன் பக்தனாச்சு முனிவர் என்ன பண்ணுறார், சிவன் கோவப்பட்டு சிவன் பெருமான் புலியாக மாறி வேடனை துரத்துறார். வேடனை துரத்தும் போது இந்த வேடன் என்ன பண்ணுறான், அந்த மானம் போல் இவர் வேடன் உயிருக்கு அஞ்சு தெரிச்சு ஓடுறாரு. ஓடி தன்னை அறியாமலே ஒரு வில்வ மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிறார். கீழே கீழே பார்த்தீங்கன்னா புலி நிற்கிது. இப்போ அவருக்கு கீழே இறங்கினா புலி அடித்து கொன்றும். அவர் இரவு சாய நேரம் அன்று இரவும் கண்மூச்சியாக தான் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்க முடியும் வேடனால். எப்படி மரத்தில் உட்காந்து தூக்கம் தண்ணி மீறி தூக்கம் வச்சு என்ன பண்ணுறாரு, தண்ணி அறியாமலே ஒரு வில்வ இலையாக பறித்து கீழே இருக்கிற புலி மேலே போடுறாரு இந்த வேடன். அன்று இரவு மகா சிவராத்திரி என்பதால் புலி வடிவில் இருக்கிற சிவபெருமான் மீது வில்வ இலை ஒன்றாக விழுது. இதனால் வில்வ விழுந்தோடனே சிவபெருமான் மகிழ்ச்சி கொண்டு சாந்தம் அடைகிறாரு. சாந்தம் அடைஞ்சு அந்த வேடனுக்கு அருள் பாலித்து முக்தியை கொடுக்குறாரு. அப்படி கொடுத்த தலம் தான் இந்த தலம் சொல்லப்படுது. ஆனால் இன்னொரு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த வேடனுக்கு அன்று மறுநாளே அவருடைய ஆயுட்காலம் முடியுது. இதனால் யமதர்மன் இவரை துரத்துறார் வேடனை. இந்த வேடன் மறுபடியும் என்ன பண்ணுறாரு, நேராக ஓடி சிவாலயம் உள்ளே பூந்துடுறாரு. சிவாலயம் உள்ளே போய் சிவலிங்கத்தில் போய் உட்காந்துக்கிறாரு. உட்காந்து உடனே பார்த்தீங்கன்னா யமன் நேராக உள்ள கோயில் கருவறை உள்ள வராரு. யமன் தானே வராரு, சிவபெருமானை பார்க்க வர நந்தி விட்டுறாங்க. விட்டோடனே சிவபெருமானை மிகுந்த கோபம் கொண்டு என்ன பண்ணுறாரு, யமனை துரத்தி அடிக்கிறார். துரத்தி தட்சிணாமூர்த்தி குளத்தில் நின்று தட்சிணாமூர்த்தி யமனை துரத்தி அடிச்சுட்டு தன்னுடைய அனுமதி இல்லாத யமனை உள்ளே விட்டது கொடுத்தது நந்தி தேவர் மீது மிகவும் கோபம் கொள்கிறார். இதனால் அந்த அஞ்சி நடிகை நந்தி தேவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மூச்சு காற்றாலே யம தர்மனை தடுத்து நிறுத்துகிறாங்க. தடுத்து நிறுத்துறோடனே யமதர்மன் சிவபெருமான் முறையிடுறார். ஐயனே, இவருடைய ஆயுட்காலம் முடிஞ்சு வச்சு இவரை காப்பாற்றுறது மிக தவறு சொல்லும்போது, என்ன இருந்தாலும் என்னை நாடி என்னை சரணடைஞ்சவன் நீங்கள் கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் பாதுகாப்பு கொடுக்கறதில்லாது யமனையும் பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்கிறாரு, யமனை கோபமாக திட்டி வெளியே அனுப்புகிறாரு. இதனால் யமன் சிவபெருமான் மிக கடும் கோபத்தில் இருக்கிறான்னு நினச்சி என்ன பண்ணுறாரு, தன்னுடைய கோபம் சிவபெருமானுடைய கோபத்தில் தனிச்சிக்கவும் என்ன அங்கே ஒரு குளத்தில் நீராடுறாரு. அந்த குளம் தான் யம தீர்த்த குளமாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் சிவபெருமான் வழிபடுறாரு. வழிபட்டுட்டு தன்னுடைய கடமை செய்ய யமதர்மன் செல்கிறார். இப்படி சிறப்பு பெற்ற ஆலயம் தான் இந்த திருவைக்காவூர் வில்வ வனநாதேஸ்வரர் ஆலயம். அதனால்
அன்பான சிவ அன்பர்களே, வாய்ப்பை ஒரு முறை உருவாக்கிட்டு தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள திருவைக்காவூர் சென்று வணங்கி விளக்கை நாயகியை வணங்கி இறையருள் பெற்று இன்புற்று வாழ்க. ஓம் நமச்சிவாய வாழ்க. நாளந்தாள் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத தாழ் வாழ்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அன்பையே விதைப்போம், அன்பையே அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய.